I want to see all this.
Now we are going to have Smriti Sabha for Karna Party. So Smriti Sabha is nothing but when a devotee departs this world, we glorify the devotee for the services she has done and for the amount of devotion she has done and what all she has done for all the devotees, just to remember her today. When we remember a devotee, the Lord is very happy. So that way it is benefit for all of us. We request all the devotees to kindly hear the words of Karna Party, and we request all of you to kindly come and speak about Karna Party and share a few words. We will start with Prabhu and next is Satya. You can say 2-3 minutes about Karna Party. Hare Krishna. Padma பற்றி சொல்லணும்னா சொல்லிட்டே போகலாம். ஆனால் பட் ஓன்லி வெயிட் குவாலிட்டி ஆஃப் அவங்களுடைய இது என்னென்னா எப்பவுமே அந்த ஒரு சிரிச்ச முகம், எப்பவுமே டிவோட்டிஸ் வந்தோன்னா முதல்ல அவங்களுக்கு பிரசாதம் போட்டுறது தான் மற்ற வேலை. அதுதான் ஒவ்வொரு வாட்டி நாங்கள் துவாதேசிக்கு போகும்போதெல்லாம் நாராயணன் நானும் தான் ஃபஸ்ட்டு போவோம். ஃபஸ்ட் என்ட்ரி ஃபஸ்ட்டு சத்யா வந்து எது எல்லாம் செட்டப் பண்ணுறதோ இல்லையோ முதல்ல அவர் வந்து சத்யா நீ முதல்ல வான்னு சொல்லி முதல்ல உள்ளவா அவருக்கு முதல்ல கஞ்சியை கொடுத்துட்டு தான் அடுத்த வேலையை. அது மாதிரி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி அவங்களுடைய ஃபைனல் ரைட்ஸ் பார்த்தோன்னா அன்றைக்கி அவங்க வந்து ஒரு இனிஷியேட்டிவ் டிவோட்டி கூட இல்லாத பட்சத்தில் கூட ஒரு இனிஷியேட்டிவ் டிவோட்டி கூட அது மாதிரி கிடச்சிருக்குமான்னு அந்த ஒரு பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்குமான்னு அது ஒரு தெரியல. ஏன்னா அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பகவத்கீதை, ஒரு பக்கம் பாகவதம், ஒரு பக்கம் நாராயணம், ஒரு பக்கம் விஷ்ணு சஹஸ்ரநாமம், ஒரு பக்கம் பஜனை. டிவோட்டிஸோட இது பார்த்தீங்கன்னா ஷி ஹஸ் ரியலி earned the டிவோட்டிஸோட லவ் அண்ட் அஃபெக்ஷன். அதுதான் பெரிய என்னன்னு சொல்லணும். எனக்கு தெரிஞ்சது அதுதான். ஆனால் பட் அவங்க வந்து அந்த எந்த சுச்சுவேஷனில் தான் அந்த ஸ்மைலிங் ஃபேஸ் தான் அவங்களுடைய அட்ராக்ஷனு ஆக்ரஷன் எல்லாரையும் பார்த்தீங்கன்னா அந்த சிரிச்ச முகம் எப்போவுமே எந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த சிரிச்ச முகம் தான் எல்லாருக்கும் முதல்ல நிற்கக்கூடியது. அதுதான் நான் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. பிரபு பின்னாடி ஹரே கிருஷ்ணா. ரொம்ப சொன்ன மாதிரி அவன் வீட்டுக்கு அந்த மாகாடி வீட்டுக்கு நம்ம துவாராசனி போனோம்னா ரொம்ப என்டர்டெய்னிங்காக அவங்க வந்து எல்லாரையும் கவனிப்பாங்க. மாதாரின்னு சொல்றதுக்கு தகுந்த மாதிரி மாதான்னா அம்மா, ஒரு அம்மாவுக்கு எத்தனை குழந்தை வந்து அத்தனை குழந்தையும் ஒரே மாதிரி பார்ப்பாங்க. அதே மாதிரி வந்து டிவோட்டிஸ்
சரி எல்லாரையும் ஒரே மாதிரி பார்த்தா உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வேணும், அதை எல்லாம் கேட்டு எல்லாம் கொடுப்பாங்க. அவங்களுடைய பிஹேவியர் ரொம்ப எனக்கு ஒரு பாடமாக இருந்தது. அது மாதிரி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அவங்கள மாத்தாரையும் சொல்கிற மாதிரி அவங்க அந்த அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ண பிரபுஜி அவர் வந்து பிதாரின்னு சொல்லிடணும். அவரும் கூட இருந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இந்த ஃபங்க்ஷன்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய செய்வார். எல்லாருக்கும் நல்லபடியாக இருந்தது. ஆனால் அவங்க போனதான் ஒரு துரதிருஷ்டம். இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாம் பகவான் எப்படினால அது முடியல, நம்ம கையில் இல்லாதுன்னா எப்படி அவங்க ஆத்மா சாந்தி அடைஞ்சிருக்கு நான் வேண்டிக்கிறேன். அவ்வளோதான். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நான் என்ன சொல்லுவேன் சார், ராம்ஜி டெம்பிள் சொல்லிட்டாரு. ஒரு மாதம் துவாதசி தோறும் வீட்டுக்கு வரும்போது மாதாஜி விட்டு சத்தம் வெளியே வந்து ரிசீவ் பண்ணுவாங்க. ஒரு சிஸ்டம் மொத்தம் வெளியே ரிசீவ் பண்ணுவாங்க. ஸ்பீக்கர் கையிலேருந்து வாங்கிட்டு போவாங்க. வேணும் மாதாஜி சொன்னாலும் இல்லை கையில் உள்ள போடுவாங்க. போயிட்டு நான் மைக்கில் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்குள்ளே தனியாக கொடுத்து சத்தியம் வாசல் கிச்சன் கொடுத்து அந்த கோதுமை கஞ்சி கொடுப்பாங்க. ஏன்னா அங்கே எத்தனை பேர் நியூஸ் இருப்பாங்க. ஏன்னா 10 பேர் அந்த கூப்பிட்டு கொடுப்பாங்க. ஏன்னா வந்து ஆல்மோஸ்ட் எல்லாரும் ஏதோ சாப்பிட்டு வந்திருப்பாங்க. ஆனால் அவங்க தெரியல எது சாப்பிட்டு. ஸோ ரகசியம் மட்டும் வாசம் போது சாப்பிட்டு போ, இந்த மாதிரி மைக் கனெக்ட் பண்ணுறது முதல்ல வாங்கி சொல்லிட்டு கண்டிச்சு உள்ள போய் அது அந்த கோதுமை கஞ்சி கொடுப்பாங்க. அந்த கஞ்சி அது சாப்பிட்டு கொஞ்சம் திரும்ப வரும் பார்த்துக்கு. ஸோ அந்த மாதிரி அம்மா சொல்லுவேன். அம்மா தான் யாரையும் பாரபட்சம் பார்ப்பாங்க. ஒரு சொன்ன மாதிரி ஸோ அவங்க அம்மா சாதத்தில் இருந்திருக்காங்க. எல்லாருமே பாரபட்சம் பார்த்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு மனப்பக்குவம், அந்த ஒரு தருணம் எல்லாருமே வரணும் ஃபியூச்சர் லெசன் கண்டிப்பாக. ஸோ அதான் இருக்கேன். இப்போவும் கீழே வரும்போது மாதாஜி இந்த ஹாலில் என்ட்ரு ஆகும்போது நினச்சிட்டு தான் வந்தோம். ஒரு முறை போகும்போது மாதாஜி ரிசீவ் பண்ணி அந்த கோதுமை கஞ்சி கொடுப்பாங்க. இப்போ நான் வெளியே வந்திருக்கேன். இப்போ மாதாஜி இல்லையே ஒரு ஏற்றத்தில் தான் வந்தேன். ஆனால் அந்த வந்தோடனே உள்ள பிரபு மகேஷ் பிரபு அந்த டிஃபன் ரசம் சாப்பிட்டு கம்பேர் பண்ணி சாப்பிட வச்சாரு. அப்போ எனக்கு நானே இமேஜின் பண்ணிக்கிறேன். ரொம்ப கற்பனை ரொம்ப பண்ணுவேன். அப்படி கற்பனை ரொம்ப மாதாஜி கூட வந்து சத்தியா நல்லா சாப்பிடு அப்படி அவங்க கொஞ்சம் கொஞ்சம் பேசுவாங்க. ரொம்ப அழகாக பேசுவாங்க. அவங்க அந்த உச்சரிப்பு அந்த ப்ரொனன்சியேஷன் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அப்படி வந்து கூட வந்து ப்ரொனன்சியேஷன் நானே கற்பனை பண்ணிக்கிட்டேன். அது ஒரு மனசுக்கு ஒரு ஆறுதலாக இருந்துச்சு. என்ன சொல்றது தெரியல. ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. हरे कृष्ण. प्रणाम. माताजी பற்றி நினச்ச உடனே எனக்கு நினைவுக்கு வருது. இன்னைக்கு தான் 70th சாப்டர் பகவத்கீதா படித்தேன். அதில் வந்து கிருஷ்ணர் வந்து வாக்கோட சொல்லோட எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறார். எல்லாமே மூக்குணங்கள் உட்படுத்துன்னு சொல்கிறார் இல்லையா. அதில் வந்து சத்வகுணத்தில் இருக்கிறவங்க ரொம்ப ஸ்வீட்டாக பேசுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அது ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது மாதாஜி. நான் எப்போ போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, அது துவாதசி ப்ரோக்ராமாக இருக்கட்டும், எனி கீர்த்தன் ப்ரோக்ராம், எப்போ போனாலும் சரி, நம்மளோட உண்மையான பேச்சு வந்து எல்லாருக்குமே சந்தோஷத்தை மட்டும்தான் கொடுத்துருக்கு. யாரையுமே அவங்க கடுஞ்சொல் பேசி பார்த்துருக்கவே முடியாது. அது ஒரு பெரிய எக்ஸாம்பிள். ஒரு வைஷ்ணவாகவும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய உதாரணமாக இருந்திருக்காங்க மாதாஜி. அதே மாதிரி அவங்க பகவானோட திருவடி அறிவை வரையறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour முன்னாடி 1 hour முன்னாடி பாகவதம் படிச்சிருக்காங்கன்னு சொல்லிக்கிறேன். அது எவ்வளோ பெரிய ஒரு வெறும் சொல்றது இல்லை, செயலில் இருக்கு இல்லையா. ஸோ அவங்க நடைமுறையில் வாழ்ந்து காமிச்சிருக்காங்க. பிரபுபாதர் அவங்க சொன்னது அப்படியே நம்ம எல்லாருக்கும் பெரிய உதாரணம் தான். ஏன்னா நமக்கு சில சமயம் தோணும், என்னடா வாழ்க்கையில் இவ்வளோ பண்ணுறோம், ஆனால் சாகர தருவாயில் வந்து பகவானை நினைக்கிறதுக்கான அந்த தருணம் கிடைக்குமா அப்படின்ற பயம் இருக்கும். ஆனால் அதெல்லாம் பற்றி அவங்க யோசிக்கவே இல்லை. எப்பவுமே குருவாயூரப்பனோட நினைவுலையே இருந்து பாகவதம் 2 பேரும் சேர்த்து படிச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. அதுவே பெரிய பெரிய விஷயம். அது சொல்ல வார்த்தை இல்லை. ஸோ அதுக்கப்புறம் அவங்க குருவாயூரப்பா அப்படின்னு சொல்லி போயிருக்காங்கன்னு சொன்னாங்க. இது பெரிய எக்ஸாம்பிள். நம்மலாம் எப்படி சாபம் வந்து ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ ரியலி தேங்க். எப்போ போனாலும் சரியான்னு பார்த்துட்டு எவ்வளவோ மாதாஜிஸ் இருக்காங்க. எல்லாருமே நம்ம வந்து அன்பாக பார்த்துக்கிறவங்க இருக்காங்க.
அப்புறமா தான் சாப்பிடுவாங்க மாதிரி. கடைசியில் தான் டேஸ்ட் பிரசாதம், மீனாட்சி பிரசாதம் எல்லாருக்குமே கொடுத்துட்டு அப்புறம் தான் தன்னை பற்றி யோசிக்கிற ஒரு மனப்பான்மை. வைஷ்ணவானா எப்படி இருக்கணும், வைஷ்ணவினா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு பெரிய உதாரணங்கள் நாங்கள் மாற்றிச்சு. எல்லாம் கலங்குறது. ஹரே கிருஷ்ணா. நான் பத்மாவும் போகும்போது 2017 எனக்கு தெரியும். அப்போ வந்து அப்புறமா கோவா போகும்போது நல்லா இருந்தேன். அதே நேரத்தில் இந்த பசங்களையும் பேசி எல்லாரையும் எப்படி இருக்காங்க என்ன இதுன்னு பிரசாதமும் பயிர்க்கும் இருக்கப்போ நல்லா விசாரிப்பாங்க. ஹரே கிருஷ்ணா. எனக்கு துவாதசி ப்ரோக்ராம் போகும்போது தான் பழக்கம், வெங்கட்ராமன் கோவிலுக்கு போகும்போதுலாம். ஸோ ரொம்ப என்கேஜாக இருப்பாங்க, ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. டைம் கிடைக்கும் போது கீர்த்தனும் அட்டன் பண்ணிட்டு கீர்த்தன்லையும் ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணி பாடி ரொம்ப என்கேஜ் ஆக்டிவாக இருப்பாங்க, ரொம்ப கான்ஷியஸாக இருப்பாங்க. கீர்த்தன் பாடுவாங்க துவாதசி கீர்த்தன் ப்ரோக்ராம் முன்னாடி. அதே மாதிரி பிரசாந்த் சார் நான் எவ்வளோ தூரம் சொல்லியிருக்கேன், நான் சர்வ் பண்ணும்போது சரி மற்ற நீங்களும் உட்காருங்க, பிரபு உட்காருங்க, பாவம் வயசானவங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கூட அவங்க வந்து அதை பொருட்படுத்த மாட்டாங்க. இல்லை எல்லாருக்கும் சர்வ் பண்ணிட்டு உட்காருன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ரொம்ப தாராளமாக சர்வ் பண்ணிட்டு அவங்களுக்கு இருக்கா இல்லையான்னு கூட அவங்க பார்த்துக்கவே மாட்டாங்க. பிரபு கவலைப்பட மாட்டாரு, மாதாஜி கவலைப்பட மாட்டாங்க. அந்த மாதிரி வந்து ரொம்ப தாராள மனசு. அதுக்கப்புறம் அவங்க எப்போ சாப்பிட்றாங்கன்னு தெரியாது. ஏன்னா அதுக்கப்புறம் டிவோட்டிஸ் பேசிட்டு போவாங்க. ஸோ பாவம் வயசானவங்க பாவங்க அவ்வளோ பெருந்தங்களோட வந்து டிவோட்டிஸ் சர்வ் பண்ணியிருப்பாங்க year after year for so many decades. ரொம்ப தேங்க்ஸ். அவர் அசோசியேஷன் கடந்து ரொம்ப பாக்கியமாக நினைக்கிறேன். தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे. अंधकाले च मामेव स्मरन् मुक्त्वा तदैव यः प्रयाति समद्भावं न याति नास्ति तत्र संशयः. भगवान अर्जुन சொன்னார், யார் மரண காலத்தில் என்னை நினைப்பாரோ அவர் சந்தேகம் இல்லாமல் என்னை அடைகிறார். உறுதியாக பகவான் சொல்றார். அதே போல ஜென்ம கர்ம சமீதி ஏவம் வேதி தத்வதா ததோமாம் தத்வதோ ஞாத்வா விஷயத்தை ததனந்தரம். யார் என்னுடைய ஜன்மா, என்னுடைய திவ்யமான ஜனம், என்னுடைய கர்மாக்கள் இதையெல்லாம் யார் அடைகிறார்களோ அவர்கள் என்னையே வந்து அடைகிறார்கள் அப்படி பகவான் சொன்னார். இந்த மாதிரி இதெல்லாம் வந்து மாதாஜியோட லைஃப்பில் நாம் கண்கூட பார்த்தோம். அன்னைக்கு அந்த செய்தி ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருந்தது. ஏன்னா கடைசி வரைக்கும் நல்லா இருந்தா, பேசிட்டு இருந்தா, ஃபோன் எல்லாரையும் பேசி வீட்டுக்கு அழைச்சி ஒரு அருமையான பக்தர் வந்து பிருந்தாவன் வந்திருக்கார் அச்சுத சைத்தன்யா பிரபு. அவரை வச்சு ஒரு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தா அன்னைக்கு அந்த சனிக்கிழமை ராத்திரிக்கு. இதெல்லாம் நம்ம காதால கேட்டுகிட்டே இருந்தோம். திடீர்னு பார்த்தா அந்த நியூஸ் வந்து அப்போது வந்துட்டு போனேன். போன உடனே வைகுண்டத்துக்குள்ள நுழைஞ்ச மாதிரி தான் இருந்தது. மாதாஜியோட உடம்ப படுக்க வச்சிருந்தா. ஆனால் சுற்றிலும் ஒன்றா பகவத்கீதை, இல்லாட்டி விஷ்ணு சகஸ்ரநாமம், இல்லாட்டி நாராயணியம், பீஷ்மஸ்துதி, பாகவத்திலிருந்து ஒவ்வொன்றா முழங்கினே இருந்தது கண்டினியூஸாக. சுற்றிலும் பக்தர்கள் திரண்டிருந்தார்கள். அந்த விதமாக அந்த சூழ்நிலையை பார்க்கும்போது வேதவித் பிரபு சொல்லியிருந்தார், நிச்சயமாக பகவான்கிட்ட போயிட்டாங்க. இவ்வளோ பக்தர்கள் நம்மளுக்காக பிரார்த்திக்கும் போது இந்த ஒரு அற்புதமான சூழ்நிலை தான் அந்த ஆத்மா நிச்சயமாக பகவான்கிட்ட போயிருக்கும். அது நம்மளால் சாதாரண மனிதனாக இருந்த பொழுதிலும் கூட அந்த ஒரு உன்னதமான உணர்வை நம்மளால் அந்த சமயத்தில் அடைய முடிஞ்சது. எங்களுக்கு ஒரு விசேஷமான அனுபவம் என்னென்னா, கரெக்டாக அந்த தேதிக்கு ஒரு மாதம் முன்னாடி
இதில் போயிட்டோம் டெய்லி. ஸோ அந்த அனுபவம் வந்து கரெக்டாக ஒரே மாதம் மாதாஜி புறப்பட்டு போயிட்டான். ஸோ அதை வந்து பார்க்கும்பொழுது திரும்ப திரும்ப எங்களுக்கெல்லாம் என்ன தோணுதுன்னா பகவான் கூப்பிட்டுட்டார் அப்படிங்கிற ஒரே உணர்வு தான் உண்டாச்சு. ஏன்னு கேட்டால் கொஞ்சம் கூட சிரமப்படவே இல்லை. இதை விட வந்து ஈஸியாக ஒருத்தர் போக முடியும்னு தோணலை. அப்புறம் பிரபுஜி விவரமாக சொன்னபோது பார்த்தா கடைசியில் போகும்போது குருவாயூரப்பா அப்படின்னு பகவான் நாமத்தை சொல்லிட்டு போயிருக்கா. மற்றபடி பேக்ரவுண்டில் நாராயணியம் ஓடிட்டு இருந்தது. அதே சமயத்தில் அவள் போன 5வது நிமிஷத்தில் பக்தர்கள் வந்தாச்சு. அந்த கிருஷ்ணகுரு ஃபேமிலி எல்லோரும் வந்தாச்சு. அது வந்து கண்டினியூஸாக பகவானை பற்றிய கீர்த்தனைகள் நடந்துட்டு இருந்தது. இது வந்து என்ன சொல்கிறது, நமக்கு பிகாஸ் நம்மளாம் வைஷ்ணவாசாக இருக்கிறதுனால நம்ம சரீரத்து மேலே அவ்வளோ அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடாதுன்னு நமக்கெல்லாம் தெரியும். நம்ம உடம்பே இல்லை, நம்ம உண்மையில் ஆத்மாவில் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அப்படின்னு இருக்கிறதுனால நம்ம உடம்பை பற்றி அதிகம் கவலைப்பட போகிறதில்லை. இருந்தாலும் எப்படி நரோத்தம் தாஸ் டாக்கூர் ஜெயனிலோ பிரேமாதன கருணா பிரச்சூர் எப்படி பிரிவார் சுவாமியை நரோத்தம் தாஸ் டாக்கூர் உணர்கிறார். பாஷாண கூட்டிலோ மத அனலே பசிபோ. இந்த உன்னதமான வைஷ்ணவாச்சாரியர்களாக போயிட்டாலே நான் நெருப்பில் குதிச்சுட்டுமா, பாலால் முட்டி என் தலையை உடைச்சிக்கிட்டுமா அப்படிங்கிற மாதிரி நரோத்தம் தாஸ் டாக்கூர் உணர்கிறார். அப்போ எப்படி ஒரு பக்கம் நம்ம சொல்லணும் ஆத்மாவுக்கு அழிவில்லை, உடம்பு தற்காலிகமானது, பிறகு அழியக்கூடியது, அசோச்சியானந்த சோச்சத்துவம் பிராக்யா வாதாம்ச்ச பாஷசே கதாசுன கதாசுச்ச நானு சோச்சந்தி பண்டிதா. பகவான் அர்ஜுனன்கிட்ட முதல்ல கடிச்சுக்கிறார். என்ன பலன் இருக்கார்? உடம்பு எப்படியும் அழியுங்கிறது எல்லாருக்கும் தெரியும், ஆத்மா எப்பவும் அழியாதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அப்போ உடம்புக்காகவும் சரி ஆத்மாவுக்கும் சரி நீ எதுக்காக புலம்பணும்? உடம்போ அழியும், தெரிஞ்ச விஷயம், அதுக்கும் புலம்ப வேண்டாம். ஆத்மாவும் அழியாது, அப்போ அதுக்காகவும் புலம்ப வேண்டாம். எதுக்காக புலம்புற? ஒரு பண்டிதனை போல பல விஷயங்கள் பேசுறியே, ஆனால் அவனுடைய நடத்தை பண்டிதனை போல இல்லையே அப்படிங்கிறார். ஆனால் இந்த இந்த கான்டெக்ஸ்டை நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும். ஒரு வைஷ்ணவருடைய பிரிவு அப்படிங்கிறது ஒரு பெரிய துக்கம் தான். அவளுடைய அசோசியேஷன் திரும்ப நமக்கு இந்த பிறவியில் கிடைக்காது அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு பெரிய துக்கம். மாதாஜியோட அந்த சிரிச்ச முகம் எல்லாருடைய இதயத்திலையும் பதிஞ்சு போயிடும். ஒரு எங்கே போனாலும் சரி சேவைக்கு முன்னாடி நிற்பான். பொதுவாக நம்ம சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாம் தனியாக ஓரம் கட்டி அவளை முதல்ல சர்வ் பண்ணி உட்கார வச்சுருவோம். யங் பீப்புள் ஷுட் சர்வ் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனால் மாதாஜி விஷயத்தில் மாதாஜியை உட்கார வைக்க முடியாது. வந்தாச்சுன்னா ஃபஸ்ட்டு சேவாவில் தான் இறங்கிடுவான். அதையெல்லாம் பண்ணி முடித்து கடைசியில் தான் சாப்பிடுவான். ஸோ அந்த விதத்தில் வந்து நம்ம எல்லாருக்குமே அது ஒரு பெரிய இழப்பு தான். எவ்வளோ தான் நம்ம ஃபிலாசபி சொன்னாலும் அந்த ஃபிலாசபி நமக்கு பூர்ண நம்பிக்கை இருக்கத்தான் செய்யுது. அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. நேரடியாக பகவான் மூலமாக நாம் கேட்டிருக்கோம், இதில் ஒன்றும் சந்தேகங்கள் இல்லை. ஆனாலும் கூட அந்த பிரிவு அப்படிங்கிறது ஒரு பெரிய துக்கம். எப்படி ஒரு குரு மறைவின் பொழுது சிஷ்யன் எப்படி புலம்புகிறானோ அதே போல் ஒரு வைஷ்ணவருடைய சங்கம் நமக்கு இனிமே கிடைக்காது அப்படிங்கிற பொழுது அந்த துக்கம் நம்மை பாதிக்கக்கூடியது நிச்சயம்தான். அதே சமயத்தில் சாதாரண ஒரு மனிதன் மரித்து போனால் அது வேறு விதமாக துக்கம் கொண்டாடுறோம். அந்த ஆத்மா இனிமே எங்கே போகுமோ, அதோட பாவ புண்ணியத்தின் படி அது சொர்க்கத்துக்கு போச்சா நரகத்துக்கு போச்சா, இல்லை ரெண்டுக்கு நடுவில் கிடந்த திண்டாடுறதா, அதுக்கு என்னெல்லாம் பிராயச்சித்தங்கள் பண்ணி அதை நல்ல கதிக்கு அனுப்பலாம் இல்லையா? கருட புராணத்தில் படித்தாக்க என்னென்னமோ சொல்கிறது. எப்படி போகிற பாதை எப்படி கரடு முரடாக இருக்கும், அந்த ஜீவனை எப்படி யமதூதர்கள் இழுத்துட்டு போவா, எப்பேற்பட்ட துக்கங்கள் அதை அனுபவிக்கும். பசி இருக்கும், சாப்பாடு இருக்காது, தாகம் இருக்கும், குடிக்க தண்ணி இருக்காது. தாகம் எடுத்தால் சொல்லுவாங்களாம், அதோ அந்த நதி இருக்கு பாரு, அதில் போய் குடிப்பானோம். அந்த நதிக்கிட்ட போய் பார்த்தா அது ரத்தமும் மலமும் சீழும் ஓடிட்டு இருக்குமா அந்த நதியில், அதில் போய் குடிச்சிட்டு வா அப்படின்னு பாடலாம். நம்ம ஏதோ அதை தாண்டி போகிறதுக்கு வைத்தரணின்னு ஒரு நெருப்பு ஆறு ஓடுமா, அதை தாண்டி போகிறதுக்கு நம்ம ஏதோ ஒரு கோதானம் பண்ணியிருந்தால் அது பசுமாட்டோட வாழை பிடிச்சிட்டு அது நம்மளை கிராஸ் பண்ணிவிடும். இந்த விதமாக மரணத்துக்கு பின்னால் உண்டாகக்கூடிய நிகழ்வுகள் கிராஃபிக்கலி டிஸ்கிரைப்டு இன் கருட புராணம். கேட்க எல்லாருக்குமே ஒரு பயம் உண்டாகும். அப்போது ஒருத்தர் மரித்து போனால் இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் உண்டாகும். ஐயோ அந்த ஆத்மா எங்கே போகிறதோ, என்ன கஷ்டப்படுறதோ, அதுக்கு நம்ம எந்த விதமாக அதுக்கு நாம் ஏதாவது பண்ணலாம், நல்லது பண்ணலாம் அப்படின்னா இந்த விஷயத்தில் இந்த மாதிரி எண்ணங்கள் எதுவுமே ஓகே. ஒரு வைதிக குடும்பத்தில் என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணியாச்சு. ஆனாலும் கூட ஒரு வைஷ்ணவர் அப்படிங்கிற விதத்தில் அவளுக்கு எதுவுமே தேவை. ஒரு வைஷ்ணவர் பகவானுக்கு தொடர்ந்து சேவை செய்தவர் அவருக்கு எப்பேற்பட்ட கதி கிடைக்கும் அப்படின்னு நம்ம ஒன்றும்
சந்தேகப்படுறதுக்கே அவசியம். நிச்சயமாக ஒரு உத்தமமான கதி பகவான் தரார். எப்படி உத்தவர் விதுரர் கேட்குறார், கிருஷ்ணரை பற்றி நினைவு கூற வேண்டும் அப்படின்னு விதுரர் உத்தவர்கிட்ட கேட்கும்போது உத்தவர் ஒவ்வொன்றா பகவானுடைய மகிமைகளை சொல்லிகிட்டே வர்றார். அதில் ஒரு ரொம்ப அருமையான ஒரு பாட்டு, அஹோபகீயம் ஸ்தனகால கூட்டம் ஜிகாம் சயாபாயேதப்யசாத்ரி லேபேகிதிம் தாத்ரி உச்சிதம் ததோன்யம் கம்பா தயாலும் சரணம் பிரஜேமா. சொல்கிறார் உத்தவர், ஒரு ராட்சசி பகாசுரனுடைய சகோதரி, பகாசுரன் அகாசுரன் 2 பேருக்கும் சகோதரி. அவள் ஒரு தாயை போல ஒரு அழகான பெண்ணாக வேஷம் போட்டு இந்த குழந்தைக்கு நான் தாய்ப்பால் கொடுக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா. ஆனால் ஸ்தனத்தில் காலக்கூட விஷத்தை பூசிட்டு வந்தா, குழந்தைய கொல்லணுங்கிற நோக்கத்தோடு. பகவான் அவளோட பாலை குடிக்கிற அதே சமயத்தில் அவளோட உயிரையும் குடித்தார். ஆனாலும் கூட என்னோட தாயார் வேஷத்தில் வந்திருக்காளே அப்படின்ட்டு உன்னதமான தாயாருக்கு சமமான ஒரு ஸ்தானத்தை அவளுக்கு கோலபுருந்தாவனத்தில் கொடுத்தார். இதை உத்தவர் நினைவு கூறுகிறார். எப்பேற்பட்ட ஒரு ராட்சசிக்கு தனக்கு எதிரியான ஒரு அதுவும் மோசமான கபட்டமாக நேரடியாக மோதிரவாளை கூட நம்ம ஏற்றுக்கலாம். கபடமாக குழந்தையை நான் பார்த்துக்கிறேன் ரட்சிக்கிறேங்கிற பாவத்தில் கொல்றதுக்கு வந்த ஒரு ராட்சசிக்கும் கூட தாயாருக்கு சமமான ஒரு இடத்தை அவர் கொடுத்தார். அப்படின்னா இவரை விட ஒரு சிறந்த ஒரு பகவானை நான் எங்கே தேடுவேன் அப்படின்னு உத்தவர் புலம்புறார். பகவான் புறப்பட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் உத்தவர் நீ இங்கே போ, பத்ரிகாசிரமத்தில் போ, அங்கே இருக்கக்கூடிய நரநாராயணர்கள்லாம் சந்தித்து அவளோட காலத்தை செலவழிக்கணும் அப்படின்னு சொன்னதுனால உத்தவர் புறப்பட்டு போயிட்டார். தன் விருத்தாவனத்தில் வரும்பொழுது விதுரருடைய சந்திப்பு உண்டாது. அவர் விதுரர் கேட்ட உடனே அவர் எப்படி ஸ்தம்பிச்சு போகிறார் உத்தவர் பகவானை பற்றிய நினைப்பு. அப்போது ஒரு எதிரிக்கு கூட பகவான் நன்மையை செய்கிறார் அப்படிங்கிறது ஒரு பக்தருக்கு என்ன கதி கிடைக்கும் அப்படின்னு சந்தேகப்படுறதுக்கு ஒரு துளி கூட இடம் இல்லை. ஒரு உத்தமமான இடம் அவருக்கு கிடைச்சிருக்கும். நம்ம எல்லாருக்கும் அவர் ஒரு உதாரணமாக தெரிகிறார். நம்ம எல்லோருக்கும் ஒரு உற்சாகம் ஊட்டுபவராக, நம்முடைய கிருஷ்ண உணர்வு பணிகளை தொடர்ந்து செய்வதில் உற்சாகம் ஊட்டுபவராக கடைசி காலம் வரைக்கும் வாழ்ந்து காட்டியதுனால அவர் நிச்சயமாக ரொம்ப சாதகமான விதத்தில் நாம் எல்லோரும் வாழ்நாள் முழுவதும் நினைவு கூறுவோம். அந்த விதமாக நினைவு கூறுவது நம் அனைவருக்கும் நல்லது கூட. எப்படி பகவானை நினைச்சிட்டு இருந்தால் எப்படி நல்லதோ அதுபோல பகவானுடைய தூய பக்தருடைய நினைவு நம் மனத்தில் எப்போதும் இருக்குமானால் அது நமக்கு நல்ல கதியை கொடுக்குங்கிறத சந்தேகம் இல்லை. ஸோ இந்த சந்தர்ப்பத்தில் பேச வார்த்தைகள் இல்லை. உண்மையில் சொல்ல போகிறோம் அப்படி புறப்பட்டு போக அப்படிங்கிறது நம்ம கற்பனை கூட பண்ணி பார்த்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு சடன் நியூஸ் வந்தது உண்மையிலேயே நமக்கு பெரிய அதிர்ச்சியாக தான் இருந்தது. அவருடைய மக்கள், அவருடைய கணவர், இவ எல்லாருக்கும் பகவான் மனோதைரியத்தை தர வேண்டும். அவளுக்கு இந்த பிரிவை தாங்குவதற்கு ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்கும். மாதாஜி எல்லோருடையும் அந்த குடும்பத்துக்கு வெளியில் இருந்தவாகிட்ட எல்லாரும் கூட இவ்வளவு நெருக்கமான உறவு கொண்டிருந்தார் அப்படின்னா குடும்பத்துக்குள்ளே இருக்கிறவாளுக்கு அவளுடைய பிரிவு எந்த அளவு பாதிப்பை உண்டாக்குங்கிறது நம்ம கற்பனை பண்ண முடியாது. எல்லோருக்கும் பகவான் நல்ல தேக ஆரோக்கியத்தையும் மனோபலத்தையும் தர வேண்டும். எல்லோரும் பக்தியில் வரும் விதமாக எல்லாருக்கும் இந்த விதமான பக்தி வாய்க்க வேண்டும். மாதாஜியோட அந்த முன்னுதாரணத்தை மேற்கொண்டு இன்னும் எல்லாரும் கூட எல்லாருமே பக்தர்கள் தான் குடும்பத்தில், விதிவிலக்கே இல்லை. அப்படி இருக்கும்போது எல்லாருக்கும் மேலும் மேலும் பக்தியின் முன்னேற்றத்தை பகவான் வழங்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். ஹரே கிருஷ்ண. पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे. हरे कृष्णा. माताजी எம்ஐ சார் அன்னைக்கு நான் ஃபார்ச்சுனேட்லி அன்ஃபார்ச்சுனேட்லாகி இல்லை, எல்லோரும் என்னை தேடி இருக்காங்க. எங்கள் பிரபு காணும் மொத்தத்துக்காக மட்டும் வராது, இதுக்கு ஆளை காணுமே அப்காண்டிங்கிறவரு. ஆனால் நான் வேடிக்கை என்னென்னா நான் ஸ்டோலிங்கரில் இருக்கேன். ஸ்டோலிங்கரில் அந்த க்யூ ரெகுலேஷன் அது 2 நாளாக பண்ணி சண்டே அங்கே இருந்த ஸ்டோலிங்கரில் லாஸ்ட் டைம் நான் ஸ்டோலிங்கர் போனேன்னப்போ மகேஷ் அப்போ இருந்தார். மகேஷோட தயவுனால தான் அன்றைக்கி தரிசனம் பண்ண முடிஞ்சுது. அப்போ நினச்சிட்டேன் பாருங்கள், இந்த
இவர்னால தான் லாஸ்ட் டைம் அவரோட பையன் இந்த அம்மாவோட பையனால தான் நம்ம வந்து லாஸ்ட் டைம் தர்ஷனே எடுத்தோம். இப்போ இல்லை பாருங்க நம்மளால போக முடியலேன்னு வருத்தப்பட்டேன். மாதாஜிக்கு அவர் எனக்கு ரொம்ப பிடிச்ச குணம் என்னன்னா, அவள் ஆற்றுக்கு நான் போகும்போதெல்லாம் ஏதாவது இது எடுத்துகிட்டு போனால் ஃப்ரூட்ஸு ஃப்ளவர்ஸ் எதாவது எடுத்துகிட்டு போனாலும் அவங்கள என்னை நீங்களே ஆஃபர் பண்ணுங்கன்னுவாங்க. நான் யாருமே அதை அந்த மாதிரி பார்த்ததில்லை. நெவர் சீன் ஒரு அது மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்க, இல்லை நீங்கள் பண்ணல மற்ற நீங்கள் பண்ணுங்கள், வெளில நீங்கள் தான் பண்ணோம் அப்படின்வாங்க. அதே மாதிரி கோவிலில் நான் இப்போ பிரசாத டிஸ்ட்ரிபியூஷனில் இன்வால்வாக இருப்பேன். எனக்கு ரிலீவர் யாருன்னு கேட்டிங்கன்னா மாதாஜி, பத்மா மாதாஜி தான். அவங்க வந்து இல்லை பிரபு நீங்கள் போய் சாப்பிட்டீங்களா, இல்லை சாப்பிடல, போங்க நீங்கள் போய் சாப்பிடுங்கன்னு சொல்லி இது பண்ணுவாங்க. இதெல்லாம் எங்கே போய் சொல்கிறதே தெரியல. அன்இமேஜினபிள். அவ்வளோ கைண்டு, அவ்வளோ இது, அவ்வளோ நினச்சி வருத்தமாக இருக்க. நான் தான் ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட் சோல். ஏன்னு கேட்டிங்கன்னா ஐ குட் நாட் அட்டெண்ட் லாஸ்ட் ரைட்ஸ். ரொம்ப ரொம்ப உண்மையிலே கஷ்டமாக இருக்குது. மாதாஜி பாருங்கள், பக்கத்தில் குருவாயூர் தான் வச்சுருக்காங்க. அவங்க கரெக்டாக ஷீஸ் செட் எக்ஸாம்பிள். நம்ம எப்படி இருக்கணும், எப்படி பக்தி பண்ணணும், நம்ம வாட் இஸ் த அல்டிமேட் வே என்ன, கோல் என்ன, நம்ம கோல் என்னன்றது கண்ணெதிர்க்க ஒரு எக்ஸாம்பிள் வந்து மாதாஜி. ஏன்னா எப்படி லாஸ்ட் அவங்களோட டிபார்ச்சர் இஸ் வெரி 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 பீஸ்ஃபுல், க்ளோரியஸ் டிபார்ச்சர். இந்த மாதிரி டிபார்ச்சர் யாருக்குமே டு மை த பெஸ்ட் ஆஃப் மை நாலேஜ் ஐ ஹவ் நெவர் சீன் ஆர் ஹர்ட் ஆஃப் இட். நான் இந்த மாதிரி கேள்விப்பட்டதில்லை. ஆனால் ரியலி அமேசிங். இந்த மாதிரி இப்படி கூடலாம் பியூர் டிவோட்டி எப்படி இருப்பாங்கன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இவங்க. அதனால் இது எல்லாரும் சட்ட ஒரு இதாக எடுத்துக்கிட்டு ஐக்கான எடுத்துகிட்டு இவங்கள நம்ம வீல் ஆல்சோ ஃபாலோ இன் அவர் ஃபுட் ஸ்டெப்ஸ். ஹரே கிருஷ்ணா. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Sarvanath Prabhu, I would request Aishwarya Prabhu, Ramro Prabhu, Santana Raman Prabhu, Shubhala Prabhu, all of them to be ready. Hare Krishna. I must admit, I didn't know her as well. But one thing's for sure, what I've seen about her, she is an excellent devotee, very helpful nature, always smiling, always ready to help others. So, yeah, it's definitely a big loss for us, not just for Prabhu and his family. So it all happened too suddenly. It's unfortunate, but it's the Lord's desire. Obviously the Lord wants her to serve Him in another world. So she will be missed. Wonderful devotee. Great. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna Prabhu. ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. அக்கா மாதிரி கீர்த்தன் ஆனா தான் இருக்குது. எப்படி கீர்த்தனைக்காக நான் ரொம்ப ஆரம்பித்தேன். அதுலேருந்து ரொம்ப இதாக இருப்பாங்க. சீக்கிரம் போயிட்டேன்னா ஏதாவது சாப்பிட்றீங்களா பிரபு, கஞ்சி சாப்பிட்றீங்களா, அருகா சாப்பிட்றீங்களா அப்படின்வாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்தது கேட்கும். 5 மணிக்கு அவர் ஜம்முன்னு பார்த்தா மொபைல் பார்த்தா மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன். ஸோ ஒரு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. இன்றைக்கும் அம்மா பார்த்தா கஷ்டமாக இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, ஹரே ஹரே Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. ராமரூபா Hare Krishna. Generally, we see a devotee of Krishna consciousness. We always say that a devotee should have qualities of a Vaishnava.
That is what generally we call it as a quality of Vaishnava. Everybody, we are striving to get those qualities in our life, in our sadhana, in our practice. But this Mataji, generally, I know her from 2002 onwards. Regularly, we used to go to their house for chanting in the morning time. Around 2002, 2003 at the time. So her nature is the way she does service to the Lord in the early morning, as spontaneously, naturally she does. It is not like she is doing sadhana, she is doing like as a routine. She does as a natural basis. She does every day morning, cleaning all the altar, which even I am not doing all these 20-25 years, I am not doing that at all. But she does entire photos, entire altar, she cleans personally with us, cloth, the items like, what you call vessels, copper vessels, brass vessels. It perfectly clean. It looks like whatever items you are using for the Lord, it should be always like, shining and bright and looks very clean. She naturally does that. It is not somebody told her to make it, we don't know. Naturally she does that. And I have seen this story, 2 or 3 stories. And we are all at the time, we just joined ISKCON, maybe 1 or 2 years old. The way she speaks with any new person, very affectionate, the way she talks, even today also, even after 22 years of our experience with them, the affection keeps on increasing, but she never sees whatever bad qualities I have. She never sees that. Not only in me, any of the devotees, she never sees any qualities of negativity what others have. She only, whenever we come to their home, even here, she will speak with an affectionate smile, affectionate feeling. She doesn't like, Prabhu, எப்படி இருக்கா, அம்மா எப்படி இருக்கா, அப்பா எப்படி இருக்கா, in the மாதிரி she will talk in such a way as a closely motherly affection. And she also talks about something she will talk. Otherwise, I am going to. This is what she says. And one thing we understand, in devotee, just now I was trying to understand, devotees should have the qualities embedded in them. It should be embodiment of qualities embedded in them. What is those embedded qualities? Kindness, truthfulness, compassion. This kindness for everyone. Don't see any of negative qualities or negativity of everyone. We are all striving for to improve our qualities. But she never sees that in any one of us. And she also very devotional way, whenever we call for any kind of seva, either she will be doing in the Narayana groups she has, Mataji has, and other Vishnu Asana group Mataji has. Somehow she will engaging every day with all these groups. More than devoted association we took in our 20 years of my life, we took more devoted she has taken. Every day she has a group of devotees discussing about Vishwasana or Narayana or Bhagavatam, whatever. Every day they studied Bhagavatam, Mataji Prabhu studied Bhagavatam every day. She took more time spending up for Krishna than what I am doing. Her association of devotees, of course, may not be all the time ISKCON devotees, but her association of devotees are more than what we are doing. Because we see practically whenever you call, Narayana, they படிச்சுட்டு வீட்டுக்கு வருவாங்க, இல்லைனா படிக்க போறாங்க, இல்லைனா அவங்க ஊருக்கு வீட்டுக்கு வந்து அவங்க வீட்டில் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டே இருப்பாங்க போகிறாங்க. And she has every one of us, our devotee circle, not as 20 years I have not heard any single negative quality about her past 20 years. Already inspiring her only all the years. The way she deals with. இங்க ஏகாதசி துவாதசி பிரசாதம் அவங்க வீட்டில் இருக்கிறது அது போயிட்டு இருக்கோம் every துவாதசி. She nicely takes care of everyone, prasadam arrangements, and we are not saying she is saying motherly affection எல்லாரும் பேசிட்டே இருக்கோம். But motherly affection என்ன, the way she talks with the people.
in a very, she never feels that I am a new person to them. Anyone comes a new person, she will closely talk anyone. Last 2 days, when she was, last 2 days back I called her for Seva in the Hanuman temple. Hanuman temple we came for Bhubanesh mission. I spoke to Mataji, உங்க வீடு நாங்கள் புக் எடுக்கிறோம், உங்க வீட்டில் பிரசாதம் சாப்பிடுவோம். Mataji ஓகே சொல்லிட்டாங்க, பிரசாதம் சாப்பிடுவோம் ஓகே சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு அப்புறம் என்ன ஆயிடுச்சு, நம்ம டிவோர்ஸ்க்குள்ள ஒரு சின்ன கன்ஃபியூஷன். அவங்க வீட்டில் புக்ஸ் எடுத்து நம்ம நேருగా வீட்டிலேருந்து மார்னிங் புக்ஸ் எடுத்து போகலாம் சொல்லிட்டாங்க. தென் we took books from house itself, we did not take the books there. பட் பிரசாதம் வந்து நாங்கள் இறக்குறோம்னு சொன்னாங்க. அதுதான் அவர்கிட்ட லாஸ்ட் ஃப்ரைடே பிரசாதம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆயிடுச்சு சேவா. சாட்டர்டே அவங்க கலந்தாங்க. ஸோ அதை டிஸ்கஸ் பண்ணி நாங்கள் அரேஞ்ச் பண்ணிட்டோம். அப்புறம் she served one day before all the Vaishnavas went for Bhubanesh Hanuman temple. She served all the way before she leaving this world. Next, on the same next day, Saturday night that கலந்தாங்க. Saturday morning after I went to Panchpros home, she was speaking to me about her next program in their home. She was speaking to me about there is a Prabhu coming from Vrindavan. She wants to have an arrangement of that program in that Prabhu in their home next morning. She was expecting a good number of devotees. She asked me to engage many devotees for this lecture. And later she was telling me, I am hankering for him, for that Prabhu to come to my home to do a lecture here. And she called that Prabhu to engage that whole program in her house. She requested that Prabhu accepted. இதெல்லாம் நாங்கள் பிளான் பண்ணணும் அவங்க வீட்டில், அது மெஜாரிட்டி பிளான் பண்ணிடுவோம். ஆஃப்டர் தட் Prabhu came to Bhubaneswar in the evening on Ranganath Street. 8 மணிக்கு Prabhu was spending lot of time with me for organizing the entire program. 8 மணிக்கு Prabhu கிளம்பினார் வீட்டுக்கு. 8:30க்கு Prabhu வீட்டுக்கு போயிட்டாங்க. 8:30 9:30 வரைக்கும் Prabhu மாதாஜி பாகவதம் படிச்சிட்டாங்க. 9 to 1 hour. What Mataji was doing another good quality I want to tell. I don't want to tell anything about other devotees. Whenever Prabhu takes prasadam, after Prabhu completes prasadam, in the same plate she takes, he eats in the same plate. They have not seen even, this is a great quality of Mataji, past 20 years I am seeing this. She takes only after Prabhu takes. And also, in the same plate she takes. Even it is leaf also, she takes in the leaf only. She never, whether it is Prabhu takes sometimes leaf or normal steel plate, she takes in the same. That is what she follows as a routine, as naturally she follows. It is not like she follows something like, she follows as naturally she follows this. Now what Mataji எப்படி இந்த மாதிரி நான் எங்கே பார்க்கலையே, ப்ரூவ் பண்ண சாப்பிட்ற அந்த பிளேட்டை நீங்கள் சாப்பிட்றீங்க இந்த மாதிரி. I have never seen a marriage like this. But she did not answer this question to me. She did not answer to me. She left answer. In the Madhuri, she served Prabhu like that. And she was reading Bhagavatam every day for Prabhu in the evening until 9:30 because Prabhu had an eye operation last 2 weeks back. Because of eye operation, he cannot read Bhagavatam. So she is taking her own time, reading for Prabhu every day, 8 to 9:30. Every day evening. So on that day also, she was completed as service to Prabhu. So it means that whatever service to Vaishnavas, service to the devotees, service to Krishna, service in everywhere, she is excellent person. It is not like I am boasting her. She is excellent person, but she never sees any, because whenever I speak to Prabhu about some of the unnecessary things, talks of devotees and talks about things, she will go to her room reading something. She never talks with us. She never sits with us. She never doesn't want to hear about anything about, discuss about negativity about devotees. She doesn't want to hear about that. She will have her own job. She never discuss with us, only discuss about Bhakti or Krishna, some service or something. She never participated in any of the discuss which is going on. Her only fixed mind. She wants to only put her way life. And on that day, I heard like Prabhu, it is glorious departure. I don't know how many of them had heard the departure. Many of them had heard the departure. 9:30 she was reading Bhagavatam.
9:30 she made a phone call to Sridhar Mehta Prabhu about next Saturday that Vrindavan Prabhu's program in her home. At 2 to 5 days she spoke to him. That Prabhu, Sridhar Mehta Prabhu spoke to her 9:30 something like that. Then call cut. Then she went to Prabhu and Mataji went to Padu, fixed up the lights. Immediately she got some chest disturbance. Then Prabhu was telling maybe gas problem. Maybe I'll give some hot water or something like that. Hot water. He made us to kitchen. Mataji had a big vomiting. And she came to kitchen. She did the big vomiting in the kitchen, in the sink. That big vomiting sound heard by everyone on the floor. They are all surprised why, what happened here, what is something happening wrong. They came down immediately and they knocked the door and opened the door. Immediately those the family immediately they called. It's what I had from Prabhu. They called that Mahesh. Immediately Mahesh got the call from them. Mahesh immediately started running. By that time, 9:45, she vomited something and she came to a room and she was sitting in the chair and she was telling about, Prabhu was saying that those family couple from the top, they put the Narayana something like that in the mobile. They were playing that. And she was telling, Guru Ayappa Kappa, Tera Kappa, Guru Ayappa Kappa, so it is. So, without any notice, without any expectation, without even know that எல்லாருக்குமே அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் பெயின் வரும், எல்லாருக்கும் அந்த மாதிரி ஏதோ சம்திங் வரும். No, not even thinking of how she just ஒரு நிமிஷம் ஏதோ வந்துச்சு டக்கர் கால்பட்டாங்கன்னா அது not even you can assume or think of anything. So அந்த மாதிரி ஆயிடுச்சு. But they could not understand. We cannot understand what happened. Immediately that person they called ambulance to take the hospital. By that time ambulance came, checked the pulse. 10:05 Mahesh went to home. At 10:05 Mahesh went to home. Already left. Then it is unexpected, very glorious departure of Guru. Practically he is one glorious departure. Even Mataji doesn't know, within a minutes of time, she is going to leave also, he doesn't know actually. Moments of minutes, she doesn't know how she left, she is going to leave. And if anybody will say that, if somebody leaves the body, some pain will come. Unbearable pain will come. In all this experience, I understand that she did not have that pain at all. She has really the pain of soul leaving the body. Really that pain will be there. But because she is always become aware of that pain she did not experience, she left it immediately. These are Lord arranged for her. It actually Lord's arrangement, purely to Lord's arrangement, not like her own, not her own karma because she left. Maybe karma when time is over. Because we heard from scriptures, but Prabhupada karma completes, but it's Jiva, the particular body, Jiva has to leave the body. This is what Prabhupada karma acts on a particular body for his Jiva. So this part, but here it is whether it is Prarabdha karma got completed or it is Lord's arrangement, it looks like very few moments she left in this world in a very glorious way. And she 9:30 she doesn't know. 9:45 he was speaking. No one he himself doesn't know. That is one thing. On that Saturday morning, afternoon, I was thinking, now I am fortunate person in one sense, because from her own hand and own hand I have taken Sultan. I think I am the last person taking Sultan from her. This is my that I am taking when I went home, Mataji gave Sultan to me. What is happening now? Mataji individual visible subjects on that. After that, so time Kurta. I am the last person. I think I have taken Prasadam from her. That is the last day. So what I have said says, in one sense, it is very auspicious for all of us to have such a devotee association in our life in one way. Another way is, if we really have, because we did not
glorify her when she was living within us. We never glorify her. We never know about her qualities. We never much. We know what she is. We know everything, but we never much discuss it like this. Or we never think of any qualities what she has. But now we are discussing this. We lost her, and we never. We are not forgetting just like her. Even today, we are thinking that she is with us. But our family, Prabhu and Madhuri, they got a shock. They got a shock like it is very difficult for them to bear the same thing happened for them. And the way she left, she was very peaceful face, just like she left peaceful. Definitely Krishna arranged for a good destination in her next life, maybe spiritual world, or Krishna might be, as Prabhupada says in the purpose, Krishna arranges a devotee in another planet or in the spiritual world, or Krishna uses for particular purpose any devotee for particular way. According to Krishna's arrangement, Mataji must have had another place where he is fulfilling all the desires for Bhakti in Krishna consciousness. Thank you, Hare Krishna. So, I just wanted to pray for all of saying that we are all chant 3 times. Of course, all the devotees chant 3 times here. For actually, we chant for lots, much more blessings to Mataji. So, with that, Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. Krishna, 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 Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna. Hare Krishna. Hare Krishna. Hare Krishna. Hare